தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். காவல் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளுக்கான கட்டடங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் துறையின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றேன். மரியாதைக்குரிய தலைமை செயலாளர், காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குனர், தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளையும் நான் வரவேற்கின்றேன். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய முக்கிய பங்கு வகிக்கும் காவல்துறைக்கு தேவையான அலுவலக உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் காவலர்களுக்கான நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களிலே அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் 121 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 காவலர் குடியிருப்புகள் மற்றும் இதர காவல்துறை கட்டடங்கள் ஆக மொத்தம் 127.76 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் 36 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 7 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள், 29 குடியிருப்புகள் மற்றும் பேரக் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். காவல் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணித்துறையின் செயல்பாடுகளையும் அவர்களின் நலனையும் பணிச்சூழலையும் மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலுடன் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டிடங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் ரூபாய் 121.85 கோடி செலவில் 400 காவலர் மற்றும் தலைமை காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. சென்னை ஆவடியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் படைப்பிரிவு, காஞ்சிபுரம் ஆயுதப்படை வளாகம் மற்றும் புனித தோமையார் மலை ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் பல்பொருள் அங்காடிகள் மொத்தம் ரூபாய் 3 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளன. ரூபாய் 2.91 கோடி செலவில் சென்னை B5 துறைமுகம் காவல் நிலையம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு காவல்துறையின் பயன்பாட்டிற்கென மொத்தம் ரூபாய் 127.76 கோடி செலவில் பல்வேறு கட்டிடங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தீயணைப்பு வீரர்களுக்கான 29 குடியிருப்புகள் ரூபாய் 10.67 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை, திருச்சி மாவட்டம் சமயபுரம், நாமக்கல் மாவட்டம் வெப்படை, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி மற்றும் வாடிப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 7 புதிய தீயணைப்பு நிலையங்கள் ரூபாய் 23.86 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 50 தீயணைப்பு பணியாளர்களுக்கான படை குடியிருப்பு ரூபாய் 2.36 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. மொத்தம் ரூபாய் 36.88 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. காவல் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணித்துறையினரின் நலனையும் பணிச்சூழலையும் மேலும் மேம்படுத்தும் இந்த முக்கியமான கட்டிட பணிகளை நிறைவேற்றி திறந்து வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் மார்னிங் சார். காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் புது கட்டிடங்கள் திறந்து வைத்ததற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லா துறைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார்.